வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்புக்கு 10 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கணும். நான் குடம்புளி எடுத்திருக்கேன், ஒரு 2 புளியை மட்டும் ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 10 வெந்தயம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகா பொடி, குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகா பொடி நம்ம சேர்த்துக்கலாம். மிளகா தனியாக அரைச்சி வச்சுருப்போம்ல அது, கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. 2 குடம்புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் இந்த குழம்போடு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தா பாலை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். மீன் சூப்பராக வெந்து வந்துடும். அந்த வாசனையே நல்லா கமகமான்னு வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு மீன் குழம்பு இட்லி வேகிற நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இட்லிக்கே செம்மையாக இருக்கும். காலையில் இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட மற்ற வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள்.